ஏடி உன் பையன் இருக்காமலாட்டி உன் பையன் நான் எங்க காசை வச்சாலும் திருடி முடியாமட்டி நான் எத்தனை தடவை தாம்ட்டி அவனுக்கு பயந்து பயந்து இடத்த மாத்தி மாத்தி நான் ஒழிச்சு வைக்கிறது. ஏன் ஒய் இதுதான் உங்க பிரச்சனையா? நீங்க அவன் புக்கு உள்ளால வைங்க, அவனால காசை திருடவே முடியாது. என்னங்க கால் மேல கால் போடலாமா? அப்படி கால் மேல கால் போட்டா என்ன ஆகும்? போன் பில்லு யாரும் கேக்க பாரு வந்து நின்று அடைச்சாம்பராணி கேள்விய. எப்போ இவருக்கு மனசுல இவர் பெரிய ஞான சூன்யோனி நினைப்பு. அதுதான் இப்படி இப்படி எல்லாம் பதில் சொல்லதுக்கு தோணு. ஆமாட்டி எலும்பி, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் ஞான சூன்யம் தான் போதுமா? ஓய் நீர் சொன்னதுல ஒன்னே ஒண்ணுதான் அந்த பேர்ல பொருந்துவு. சூனியோங்கிறது மட்டும்தான் ஓய் உங்களுக்கு பொருந்துவு, ஞானோங்கதெல்லாம் உங்களுக்கு பொருந்தாது. கேட்டீரா? சரிம்மா, ஞானோங்கிறது எனக்கு பொருந்தாமலே போட்டு பொருந்தாது. சரியா, நான் ஒத்துக்கிட்டேன், போறேன். ஐயோ இந்த மனுஷன் வேற கோவப்பட்டு சம்பள பணத்தை தராமல்ல போறாரு. ஐயோ சம்பள பணத்தை வாங்கின பிறவாவது இந்த வாயடிச்சு பேசியிருக்கணும். இப்ப வேற அவரு ஞானம் பொருந்தாது உமக்கு சூனியம் தான் பொருந்தோன்னு சொல்லிவிட்டனே. இவரு என்னன்னு சமாளிச்சு இவரை கரெக்ட் பண்ண. எவ்வாய் சம்பள பணத்தை தராம போயிட்டு இருக்கீரு, மறந்துட்டீரோ? அதை தந்துட்டு போறோம். ஆமா மறந்துட்டேன். ஆமா நீங்க யாரு? ஐயே ஆமா நீங்க யாரா? யோய் உங்களுக்கு என்னாச்சு சொல்லணும். நல்லா தானே இருந்தீரு உம்பிட்டு நேரமோ. இப்ப திடீர்னு ஆமா நீங்க யாருன்னா நான் யாருன்னு உமக்கு தெரியாத? ஓய் நான் தான் உங்க பொண்டாட்டி. ஆஹா போண்டாட்டி, அந்த வார்த்தையை கேட்கும் போதே என் காதுல தேன் வந்து பாயுது. கொண்டு வாங்க கொண்டு வாங்க. அடா அறவேக்காட்டு மனுஷா, நான் சொன்னது பொண்டாட்டி மனுஷா, போண்டாட்டி இல்ல. தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை பொண்டாட்டி. ஓஹோ, நான் சம்பள பணத்தை கேட்கேன்னு சொல்லிட்டு இவரு எல்லாம் மறந்தவர் போல நடிச்சுக்கிட்டு நிக்காரு. தெரியும் இவருக்கு மறந்ததெல்லாம் எப்படி நினைவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி. இன்னும் வாரேன், இப்ப வாரேன். மேடம், ஆமா நீங்க யாருன்னு சொல்லாமலே போறீங்களே, நீங்க யாரு மேடம்? சொல்லிட்டு போங்க. அப்படியா சார், நான் ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அதை பார்த்ததும். இப்படியே பழசெல்லாம் மறந்து போனேமை நடிச்சு சம்பள பணத்தை கொடுக்காம நம்மளே வச்சுக்கிடணும். நல்ல ஐடியாவா இருக்கு. அப்ப எங்க போறாய்வா? போயிட்டு வந்தா ஞாபகம் வரும்னா என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சரி பாப்போம், போய் தான் பாப்போமே என்னதான் பண்ணிருவா எலும்பி. என் குண்டு பையா, செல்ல பையா, தலையை தூக்கி பாரு சொல்லும். கொஞ்சம் தலையை தூக்கி பாருங்க, சர்ப்ரைஸ். என்னது இது? கம்பிய பழக்க வச்சு கொண்டு வந்திருக்கா? பழுக்க காய்ச்சின கம்பியை வச்சு 10 நாள் பல்லு விளக்குனா போதுமா? பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருமா? மறந்ததெல்லாம் நினைவுக்கு வந்துடும். வாரம் போய் உமக்கு நான் தேய்ச்சி விடியேன். எம்மா எனக்கு மறதியும் இல்லை ஒன்னும் இல்லாட்டி சம்பள பணம் தானே வேணும். அந்த கீழே தூக்கி போட்டுறேன், அதை எடுத்துக்க, என்ன விட்டுரு. சரியான பிராடுகாரனா இருக்கானே. சம்பள பணத்தை என்கிட்ட தரப்படாதுன்னு சொல்லி என்னென்ன பிளான் எல்லாம் போட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கான். மண்டை என்னமாய் வேலை செய்வு. நல்ல கதை எழுதலாம். எவ்வளோ சம்பள பணத்தை தான் தூக்கி போட்டுட்டீர்களா? ஏன் எதுக்கு இப்படியே ஓடிட்டே இருக்கீரு? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு இல்லும். நிக்கட்டுமா போகட்டுமா சோலை கருங்குயிலே. யோய் என்ன பார்த்தா கருங்குயில் போலியாவோ இருக்கு. நான் போறோம். ஐயா கோவப்பட்டுல போறா. இவளை எப்படி சமாதானப்படுத்த? சரி ஏதாவது ஒரு ரூட்டு விடுவோம். கோவக்கார கிளியே என்ன கொத்தி விட்டு போகாதே. நான் எப்போ போய் உன் முறை கொத்திக்கிட்டு போனேன்? என்கிட்ட எங்க அழகு இருக்கு? உன்கிட்ட அழகு இல்லதான், அதை இப்பயாவது ஒத்துக்கிட்டிய, புரிஞ்சா சரி. ஏய் நான் சொன்ன அழகு வேற, நீர் சொல்லிட்டு இருக்க அழகு வேற. எனக்கு என்ன மூஞ்சில அழகா முளைச்சிருக்கு, அதை வச்சு உம்மளை கொத்திவிட்டேன் அப்படின்னு தான் கேட்கறதுக்கு வந்தேன். அதுக்கடையில நீர் என்னென்னலாமோ பேசுறீரல்ல. அழகு இல்ல, அதை இப்பயாவது ஒத்துக்கிட்டிய, புரிஞ்சா சரி. அப்படித்தானே? வாரம் பாத்துக்கிட்டியேன். ஒவ்வொரு வாரமும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கா. மறுபடியும் வாரம் பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. கோம்ப மனுஷியா நீ? உங்களுக்கு வர வர இந்த நக்கல் பேச்சு கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அது சுவாறு போடியம்ல, சுவாறு அது சுவாத்த இன்னைக்கு கட் பண்ணிட்டு சரியாயிருவீரு. கொஞ்சம் ஒரு சுத்தி இலக்கியாவது செய்வீர்களா? போறேன். ஐயா எலும்பி நல்லா கோவப்பட்டுட்டால இன்னைக்கு. நம்மளும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. ஐயா சுவாத்த வேற கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டுலாம் போயிட்டு இருக்கா. நான் இவா இல்லாம கூட இருப்பேன், இந்த சுவாறு இல்லாம இருந்துக்கிட மாட்டேனே. ஒரு நேரம் நம்மளுக்கு திங்கலைனாலும் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்க குடல் எல்லாம் கிடந்து நாட்டியம்ல ஆடும். செல்லும் போறேன்னு சொல்லாத. நான் சுவாறு இல்லாம கூட நான் இருந்துக்கிடுவேன், ஆனா நீ இல்லாம நான் இருந்துக்கிட மாட்டேன். என் செல்ல பொண்டாட்டி பாம்மா. என்னங்க நான் இல்லாம உங்களால இருக்க முடியாதவங்க? எவன் சொன்னா நீ இல்லாம இருக்க முடியாது? நீ இல்லாம கூட இருந்துருவோம் எலும்பி. ஆனா சோறு இல்லாம தான் நான் இருந்துக்கிட மாட்டேன். அதுக்கு தானே உங்ககிட்ட அந்த பிட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம், அப்பதான் சோறு கிடைக்கும் இன்னைக்கு. ஆமா அம்மா, சோறு இல்லாம கூட நான் இருந்துருவேன், ஆனா நீ இல்லாம நான் இருந்தே கிட மாட்டேன். கேட்டியா? வயிறெல்லாம் பசிக்கும், சீக்கிரம் சோறு கொண்டா.
சுவாத்து மூட்டை ஐதானே பார்த்தேன். திடீர்னு என்ன இவரு இப்படி அன்பா பேசியாரன்னு பார்த்தேன். அவரு அழகா பிளான் போட்டிருக்காரு. வயிறு பசிக்கவு சோறு கொண்டாமா அழகா கேட்கற. சுவாத்து பேக் 10 நாள் உமருக்கு சோறு கட்டு. நமது ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? பாப்போம். மகளே, நம்ம சேனல்ல புதுசா யாராவது பார்த்தீங்கன்னா அவியலுக்காண்டி சொல்லியேன். இந்த சேனல்ல ஒரு வீடியோ வந்து இந்த டெட் எக்ஸாமு, காமன் டெட் எக்ஸாமு, டிஎன்பிசி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த நோட்ஸ்லாம் ஆகும். இன்னொரு வீடியோல பார்த்தீங்கன்னா அந்த படிச்சு முடிச்சவிய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி நல்லா சிரிக்கிறதுக்கு, மற்றவியலும் எல்லாரும் நல்லா பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணதுக்கு நாங்க எல்லாரும் வருவோம் அந்த வீடியோல. ஆமா மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தா அந்த ஹைப்பை கிளிக் பண்ணி விடுங்க. இங்க ஹைப் பண்ணிடலாம், அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். உங்களால எவ்வளவு லைக் போட முடியுமோ அது உங்க பொண்ணான கையை கொண்டு தட்டி தட்டி அந்த லைக்குங்க மழை சாரல் மாதிரி வந்து சாடணும். மறக்காம நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம் மக்களே.